Good morning, dear student. Today we are going to discuss about a new chapter. It is chapter number 3, Introduction to Database Management System. So DBMS na என்ன தெரிஞ்சதுக்கு முன்னாடி டேட்டானா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன தெரிஞ்சிருக்குன்னா நம்ம DBMS பத்தி இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தட்ஸ் வை ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டேட்டா அப்படின்னு பார்ப்போம். Data is an unprocessed collection of raw facts. So process பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற raw collection of raw facts. Factsனா உண்மைன்னு தெரியும். ஸோ இது மாதிரியான collection of unprocessed raw facts தான் வந்து டேட்டான்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டா யுவர் ரோல் நம்பர், நேம், ஏஜ், ஹைட் இதெல்லாமே நம்ம சொல்ல முடியும். ஸோ நேம், ஏஜ், ஹைட், ரோல் நம்பர் இதெல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா. ஸோ இதெல்லாம் என்னன்னா அன்ப்ராசஸ்டு ஃபேக்ட், உங்களை பற்றின உண்மை. நேம் அப்படின்றது உன்னோட பேர், அண்ட் தென் ஏஜ், அண்ட் தென் ஹைட் இதெல்லாம் வந்து டேட்டாஸ் அபவுட் ஆர் ஃபேக்ட் அபவுட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டை பற்றின உண்மைகளை சொல்றது தான் வந்து இந்த டேட்டான்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா டேட்டா பேஸ்னா என்னன்னு பார்க்கலாம். A database is an organized collection of data. So அப்போ அந்த collection of data, organized collection of data தான் நம்ம என்ன சொல்றோம்னா டேட்டா பேஸ்னு சொல்றோம். ஸோ ஒரு ஒழுங்கா நம்ம அதை கலெக்ட் பண்ணி ஒரு குரூப் பண்ணி வைக்கிறோம்னா அந்த குரூப் ஆஃப் டேட்டாக்கு பேர் தான் டேட்டா பேஸ். Generally stored and accessed electrically from a computer. So these data are accessed from a computer and stored into the computer in the form of electronic datas. So அப்போ டேட்டா அப்படின்னு சொல்லும் போது ரா ஃபேக்ட்னு சொன்னோம். அந்த ரா ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்றோம், குரூப் பண்றோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதாவது மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொண்டு வரதுக்கோசம் நம்ம என்ன பண்றோம்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு குரூப் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த குரூப் ஆஃப் டேட்டா தான் என்ன சொல்றோம்னா டேட்டா பேஸ் சொல்றோம். ஸோ அந்த டேட்டா பேஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா த்ரூ கம்ப்யூட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரானிக். So data are stored in terms of electronic, as well as the data are retrieved from the computer in the form of electronic manner. So for database na enna purinjudhu, but DBMS na enna paakalam. The definition about a DBMS, a database management system. So DBMS full form database management system is a system software, that is it is also one of the software for creating and managing databases. So அப்ப அந்த database மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ database எடுத்துட்டோம்னா ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் எடுத்துட்டோம்னா அதுல என்னென்ன டேட்டாஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அண்ட் தென் பிளட் குரூப், என்ன செக்ஷன், அண்ட் தென் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க, இது மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த பேரு தான் வந்து டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ற சாஃப்ட்வேர் தான் வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இட் இஸ் யூஸ் டு கிரியேட், ரிட்ரைவ், டெலீட் அண்ட் அப்டேட் டேட்டா பேஸ். ஸோ அப்போ அந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணலாம், ரிட்ரைவ் ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கறது, டெலீட் அண்ட் அப்டேட்னா மாடிஃபை. ஸோ மாடிஃபை த டேட்டா பேஸ். ஸோ பை யூசிங் சாஃப்ட்வேர். ஸோ சிம்பிள் ரா ஃபேக்ட் இஸ் கால்ட் டேட்டா. Collection of data organized in terms of database. The database are maintained by using or created by using software that is called as database management system. So என்னென்ன database management system softwares நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குன்னு பார்க்கலாம். MySQL, Oracle, FoxPro, SQLite, IBM DB2. So இதெல்லாம் ஃபேமஸான DBMS software, that is database management system softwares. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுவோம். அந்த டேட்டா பேஸுக்குள்ள தான் டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சிருப்போம், தட் இஸ் டேட்டாவை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ புக்கில் கொடுத்துருக்க MySQL. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் DBMS சாஃப்ட்வேர். ஸோ இந்த DBMS சாஃப்ட்வேர்ல ரொம்ப ஓப்பன் சோர்ஸ் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா MySQL இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னும் போது we need not to pay any amount to இன்ஸ்டால் தி சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை, இன்டர்நெட்டில் ஃப்ரீயாகவே நமக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் MySQL அப்படின்ற இந்த DBMS சாஃப்ட்வேரை. ஸோ MySQL DBMS சாஃப்ட்வேர் இஸ் ஓன்ட் பை தி ஸ்வெடிஷ் கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த MySQL அப்படின்ற சாஃப்ட்வேரை ஸ்வெடிஷ் கம்பெனி வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த அவங்க கிட்ட இருந்து சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ற கம்பெனி வாங்கிக்குது. ஸோ விச் வாஸ் பாட் பை சன் மைக்ரோ சிஸ்டம். ஸோ சன் மைக்ரோ சிஸ்டம்
அந்த ப்ராடக்ட் தட் இஸ் MySQL அப்படின்ற DBMS சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணது ஸ்வெடிஷ் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி கிட்ட இருந்து இப்போ யார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம். சன் மைக்ரோ சிஸ்டம் வந்து இப்போ பேர் மாறியாச்சு ஆரக்கல் கார்பரேஷன். ஸோ MySQL இஸ் ஏ ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விச் வாஸ் டிசைன்டு பை Swedish company. The company sold that product into the Sun Microsystem. The Sun Microsystem now we called as Oracle Corporation. So அடுத்ததா Oracle. So Oracle database, அந்த database நேமே வந்து சாஃப்ட்வேரோட நேமே Oracle தான். So அந்த கம்பெனி வந்து Oracle Corporation. Oracle Corporation கிரியேட் பண்ண டேட்டாபேஸோட நேம் Oracle. Oracle database is a multi-model database management. So databaseல நிறைய மாடல் இருக்கு. ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ எல்லா விதமான நிறைய மாடல்ஸ், அதாவது டேட்டாபேஸ் மாடலை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் பார்த்தோன்னா Oracle தான். ஸோ இட் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை அண்ட் மார்க்கெட்டட் பை தி Oracle கார்பரேஷன். ஸோ இந்த Oracle கார்பரேஷன் கம்பெனி கிரியேட் பண்ண Oracle database வந்து மல்டி மாடல் சப்போர்ட்டிங் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது தவிர வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரியா டிபி, அண்ட் தென் நீங்க ஃபேமஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்க அமேசான் டைனமோ டிபி. ஸோ அமேசானில் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினாலும் இல்லை எந்த ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணாலும் ஸோ தட் வாஸ் மெயின்டைன்டு பை த டேட்டாபேஸ். ஸோ அப்போ டேட்டாபேஸில் நீங்கள் கொடுக்குற எல்லா டேட்டாஸுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டேட்டாபேஸோட நேம் தான் வந்து அமேசான் Dynamo DB, and then SQL Server, Firebird, Coach DB, SQLite, Neo4j, and then Orient DB. இது எல்லாமே வந்து நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ். ஒரு பெஸ்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ்னா அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டா வந்து செக்யூராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ வேற ஒருத்தர் வந்து அந்த டேட்டாவை அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதாவது அந்த பர்டிகுலர் யூசர் மட்டும்தான் அந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு அந்த டேட்டாபேஸ் செக்யூராக இருக்கணும். அதுதான் கிவிங் ப்ரொடெக்ஷன் டு டேட்டா. எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டல் டேட்டாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஆதார் கார்டு. ஸோ அது ஆதார் கார்டுமே ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா ப்ரொடெக்டடாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார் யூசர். ஸோ அந்த டேட்டாவை நம்ம ரிட்ரீவ் பண்றதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏடிஎம் கார்டில் யூஸ் பண்ணிட்டு மணியை வித்ட்ரா பண்றீங்க பர்டிகுலர் பேங்க்ல இருந்து. ஸோ த பேங்க் மெயின்டைனிங் ஏ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தட் இஸ் DBMS சாஃப்ட்வேர் மூலமா அந்த கம்பெனி உங்களோட டேட்டாஸை மெயின்டைன் பண்ணிட்டு வருது. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே செக்யூரா இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அந்த டேட்டாஸை நீங்க திரும்ப ரிட்ரீவ் பண்றதுக்கு, அதாவது திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு. இப்போ ஏடிஎம் கார்டு போட்டுட்டு தட் இஸ் ஏடிஎம் கார்டை மெஷினில் இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க பின் நம்பர் இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கான ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நீங்க வித்ட்ரா பண்றதா இருக்கலாம், இல்லை டெபாசிட் பண்றதா இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து ஒரு குட் DBMS சாஃப்ட்வேர் சொல்றோம். ஸோ என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ண முடியும், வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் அ டேட்டாபேஸ். ஸோ ஆல் த டேட்டாஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள். ஸோ டேபிள் ஃபார்மேட்ல தான் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். டேபிள் எடுத்துட்டோம்னா ரோ அண்ட் காலம். ஸோ ரோ அண்ட் காலம், காலம் நம்ம ஃபீல்டுன்னு சொல்லுவோம், ரோவை ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ த ஃபீல்ட் இஸ் கால்டு த காலம் இஸ் கால்டு ஃபீல்ட், ரோ இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெக்கார்ட். ஃபீல்டுன்னு எடுத்துட்டோம்னா ரோல் நம்பர், நேம், ஏஜ். ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டாஸ் அரேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் vertically it's called as an field. Horizontal arrangement of data is called as an record or row. In a database we would be grouping only related data together and storing them under the one group name called table. So database la related data தான் இருக்கும். For example student mark list database எடுத்துட்டோம்னா அது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் பத்தின ரிலேட்டட் டேட்டாவாக தான் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், ஆர் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட ரிலேட்டட் டேட்டாஸை மட்டுமே அந்த டேபிள் கொண்டு இருக்கும் டுகெதர் அண்ட் ஸ்டோரிங் தெம் அண்டர் ஒன் குரூப் நேம் கால் டேபிள். ஸோ இப்போ
12 D bar C அப்படின்னு எடுத்துட்டோம்னா 12 D bar C அப்படின்ற டேபிளுக்குள்ள அவன் பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் மார்க்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் அண்டர் த டேபிள். ஸோ டேபிளுக்குள்ள தான் வந்து நம்ம அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம். What is the use of table? This helps in identifying which data is stored and where and under what name. So இப்போ இந்த டேபிள் எடுத்துட்டோம்னா எந்த டேட்டாவை எந்த பிளேஸ்ல என்ன நேம்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் வந்து இந்த டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டேட்டா பேஸ்லயுமே டேபிள் ஃபார்மேட்ல டேட்டாஸ் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐ ரிப்பீட், திஸ் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை which data is stored and where and under what name. ஸோ எந்த டேட்டா எந்த பிளேஸ்ல என்ன நேம்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதனால தான் டேபிள டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம இது வரைக்கும் டேட்டானா என்னன்னு பார்த்தோம். ரா ஃபேக்ட் இஸ் கால்ட் அஸ் an unprocessed collection of raw fact is called as an data. டேட்டா பேஸ் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அது வந்து டேட்டா பேஸ் சொன்னோம். இந்த டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றதுக்கோசம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சாஃப்ட்வேர் வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்றோம். ஸோ சாஃப்ட்வேர் தான் வந்து நம்ம DBMS சொன்னோம். DBMS சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன பார்த்தோம். MySQL, Oracle, SQLite, IBM DB2 இதெல்லாம் நம்ம பார்த்த ஃபேமஸான டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ல MySQL அப்படின்றது ஓப்பன் சோர்ஸ். Oracle கார்பரேஷன் கிரியேட் பண்ண Oracle டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சப்போர்ட் மல்டி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாடல்ஸ். ஸோ நிறைய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாடல்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ER மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். ஸோ இது மாதிரி எல்லா விதமான மாடலையும் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தட் இஸ் Oracle DB வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டேட்டாஸ் எல்லாமே என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம்னா டேபிள் ஃபார்மேட்ல. டேபிள் எடுத்துட்டுனா ரோ காலம் இருக்கும். காலம் நம்ம ஃபீல்டுன்னு சொல்றோம், ரோவை ரெக்கார்டுன்னு சொல்றோம். எதனால டேபிள் யூஸ் பண்றோம்னா நம்ம டேட்டாவை ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். ஈஸியா எங்க எந்த நேம்ல என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும் சொல்லி நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு குட் DBMS எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இட் ஷுட் பி a யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் மோர் செக்யூர் ஃபார் தி டேட்டா. ஸோ டேட்டா வந்து செக்யூரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்ததுன்னா அந்த DBMS ஒரு குட் DBMS சொல்றோம். தேங்க்யூ.